இன்றைய முக்கிய செய்திகள். தவேக ஆண்டு விழாவில் 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி. புதுச்சேரியில் போதையில் நண்பரை தாக்கி மொபைல் போன், மோதிரத்தை பறித்து சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து பாலியல் வன்புணர்வு செய்த கணவருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து பாக்ஸோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய். புதுச்சேரியில் மேம்பாலம் மற்றும் சாலை விரிவாக்க பணிகளுக்கு ரூபாய் 1000 கோடி நிதி அளிப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அலுவலகம் சார்பில் புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் வரையிலான சாலையில் மேம்பாலம் அமைத்தல், புதுச்சேரி மரப்பாலம் முதல் கடலூர் வரையில் சாலை விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு மத்திய அரசிடம் நிதி கோரி புதுவை அரசு சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தற்போது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அலுவலகத்திலிருந்து புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் வரையிலான மேம்பாலம் 4 வழி சாலைக்கு ஏற்ப அமைக்கவும், கடலூர் சாலையை 20 கிலோமீட்டர் வரை சீரமைக்கவும் ரூபாய் 1000 கோடி நிதி அளிக்க உறுதியளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேம்பாலம், சாலை பணிகளை வரும் ஏப்ரலில் தொடங்கும் வகையில் நில ஆர்ஜிதம், ஒப்பந்தம் கோரல் உள்ளிட்டவற்றை முடிக்கவும் மத்திய அமைச்சகத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தவேக ஆண்டு விழாவில் 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி. சென்னை ஈசிஆர் சாலையில் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிராமத்தில் வருகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 9 மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் 1ஆம் ஆண்டு விழா நடைபெறவுள்ளது. விழாவில் கூட்டம் அதிகம் கூடும் என்பதால் முக்கிய நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்கப்படவிருக்கிறது. இன்று முதல் பாஸ் வழங்கப்படவிருப்பதாகவும் 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2024 2ஆம் தேதி கட்சிக்கான பெயரையும் கட்சிக் கொடியையும் வெளியிட்டார். தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் கட்சியின் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தினார். இது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள பொது சேவை மையங்கள் வாயிலாக 172 அரசு துறைகள் சேவைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ரேஷன் கடைகள் உள்ளிட்ட 55 அரசு சேவைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பொது சேவை மையங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது 77 அரசு துறை சேவைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் பட்டா, புலம்பட நகல், வில்லங்கம், பிறப்பு, இறப்பு உள்ளிட்ட 5 சேவைகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் மீண்டும் அரசு துறைகளுக்கு பொதுமக்கள் நாடி செல்கின்றனர். கூட்டமும் பல்வேறு அரசு துறைகளில் அலைமோதுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பொது சேவை மையங்கள் வாயிலாக கூடுதலாக 172 அரசு துறைகள் சேவைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 55 அரசு சேவைகள் விரைவில் பொது சேவை மையங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ரேஷன் கார்டு பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட 9 சேவைகளும், சமூக நலத்துறையின் 2 சேவைகளுக்கான அனைத்து தணிக்கையும் முடிந்து தயாராக உள்ளது. மீதமுள்ள அரசு துறைகளில் சேவைகளை பொது சேவை மையங்கள் மூலம் வழங்குவதற்கான பணிகள் தகவல் தொழில்நுட்பத்துறை அனைத்து துறைகளையும் தொடர்பு கொண்டு முடக்கிவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கயத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஜானகிராமன், வயது 31, விவசாயி. இவருக்கும் புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிற்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது. அதன் பிறகு மணப்பெண்ணை ஜானகிராமன் மற்றும் அவரது குடும்பத்தினர் துன்புறுத்தினர். இதுகுறித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் விசாரணை செய்தனர். அதில் புகார் அளித்த பெண் 16 வயது சிறுமி என்பதும் குழந்தை திருமணம் செய்து குடும்பம் நடத்தியது தெரியவந்தது. அதன் பேரில் ஜானகிராமன், அவரது தந்தை கிருஷ்ணமூர்த்தி, தாய் லட்சுமி, சிறுமியின் சித்தி தனலட்சுமி, தந்தை வீரபத்ரசாமி ஆகியோரை கைது செய்து அவர்கள் மீது புதுச்சேரி பாக்ஸோ விரைவு நீதிமன்றத்தில் குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் பலாத்காரம் பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்தனர்.
இவ்வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி ஜானகிராமனுக்கு பாக்ஸோ பிரிவில் 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் திருமணம் நடத்தி வைத்த தனலட்சுமி, கிருஷ்ணமூர்த்தி, லக்ஷ்மி, வீரபத்ரசாமி ஆகியோருக்கு குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் தலா 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 10,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டார். டீக்கு ரூபாய் 28 லட்சம், பூங்கொத்துக்கு ரூபாய் 41 லட்சம் அதிர வைக்கும் புதுச்சேரி அமைச்சர்களின் செலவு கணக்கு. புதுச்சேரியில் 4 ஆண்டுகளில் அமைச்சர்களின் டீ செலவு ரூபாய் 28 லட்சம் என்றும், பூங்கொத்து செலவு ரூபாய் 41 லட்சம் மற்றும் மாதத்திற்கு ரூபாய் 80,000 வரை காருக்கு டீசல் போடப்படுவதாக RTI மூலம் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி குயவர்பாளையத்தை சேர்ந்த அசோக் ராஜா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் புதுச்சேரி அமைச்சர்கள் அலுவலகத்தில் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள், கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் வரை அலுவலக டீ, காஃபி மற்றும் பூங்கொத்து வாங்கிய செலவுகள், கார் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக அமைச்சரவை அலுவலக பொது தகவல் அதிகாரியான அமுதன் அளித்துள்ள பதிலில், ஒவ்வொரு அமைச்சரும் தலா ஒரு கார் பயன்படுத்துகிறார்கள் என்றும், அமைச்சர்களின் அலுவலகத்தில் தலா 14 பேர் பணிபுரிகிறார்கள். உள்துறை அமைச்சர் அலுவலக டீ, காஃபி செலவாக ரூபாய் 7,12,635, பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ரூபாய் 7,81,421, வேளாண் துறை அமைச்சருக்கு ரூபாய் 11,84,320, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கு ரூபாய் 14,94,039 என மொத்தம் 28,27,815 செலவிடப்பட்டுள்ளது. இதேபோல் பூங்கொத்து வாங்கிய வகையில் உள்துறை அமைச்சருக்கு 5,22 லட்சத்து 31,000, பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ரூபாய் 8,04,955, முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ரூபாய் 9,70,700, இந்நாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ரூபாய் 1,04,000 என மொத்தம் ரூபாய் 41,41,400 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் நாள்தோறும் ரூபாய் 20,000 முதல் 80,000 வரை எரிபொருள் தேவைக்கு செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த DIG சத்யசுந்தரம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்று மக்கள் குறை தீர்வு முகாம் நடைபெற்றது. குறிப்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற குறை தீர்வு முகாமில் DIG சத்யசுந்தரம், சீனியர் SP கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு இன்ஸ்பெக்டர் தனசேகர் முன்னிலையில் மக்களின் குறைகளை கேட்டு அறிந்தனர். மேலும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த DIG சத்யசுந்தரம் போலீசாருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் போதையில் நண்பரை தாக்கி மொபைல் போன், மோதிரத்தை பறித்து சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். சுல்தான்பேட்டையைச் சேர்ந்தவர் சபீர், வயது 20. இவரது நண்பர்கள் வில்லியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஞானவேல், வயது 22, மதன்குமார், வயது 23. மூவரும் நேற்று முன்தினம் இரவு பரம்பை சுடுகாடு பகுதியில் மது அருந்தினர். போதையில் ஞானவேல் மற்றும் மதன்குமார் ஆகியோர் சபீரை தாக்கி அவரிடம் இருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான ஐபோன், மோதிரத்தை பறித்துக் கொண்டு தப்பி சென்றார். இதுகுறித்து சபீர் வில்லியனூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா வழக்கு பதிவு செய்து மதன்குமார் மற்றும் ஞானவேல் ஆகியோரை கைது செய்தனர். போன் மற்றும் மோதிரத்தை பறிமுதல் செய்தனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய். புகைப்பிடிக்காதவர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அதற்கான காரணம் குறித்தும் சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. லான்செட் மருத்துவ இதழில் இந்த ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. உலக அளவில் புற்றுநோய் இறப்புகளில் நுரையீரல் புற்றுநோய் 5வது இடத்தில் உள்ளது. நுரையீரல் புற்றுநோய்க்கு புகைப்பிடித்தல், புகையிலை பயன்படுத்துதல் உள்ளிட்டவை முக்கிய காரணங்களாக கூறப்பட்டாலும் சிகரெட் அல்லது புகையிலை பயன்படுத்தாதவர்களிடையேயும் நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் வசிப்பவர்கள் நுரையீரல் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
உலகில் புகைப்பிடிப்பவர்களுக்கிடையே நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு குறைந்து வரும் அதே நேரத்தில் புகைப்பிடிக்காதவர்களில் நுரையீரல் புற்றுநோயின் விகிதம் அதிகரித்து உள்ளதாக சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் உலக சுகாதார அமைப்பை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இதற்கு காற்று மாசுபாடுதான் முக்கிய காரணம் என்று புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது புகைப்பிடிக்காதவர்களுக்கு காற்று மாசுபாட்டினால் நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்தியில் ஆளும் மோடி அரசு தனது சர்வாதிகார ஆட்சி மூலம் மும்மொழி கொள்கையை தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் ஹிந்தி திணிப்பை கொண்டுவர முயற்சி செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி தருவோம் என மமதையுடன் மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். மும்மொழி கொள்கை மூலம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் ஹிந்தி திணிப்பை கொண்டுவர மோடி அரசு முயற்சி செய்து வருகிறது. மோடி அரசு எதோச்சி அதிகாரம் சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறது. இதனால் தமிழ் மக்கள் கொதித்தெழுந்துள்ளனர். தமிழக அரசு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. ஆனால் புதுச்சேரி அரசு இதை ஏற்றுக்கொண்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். தானாம்பாளையம் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அரசு மெத்தனமாக செயல்படுகிறது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சர் தலையிட்டால் காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளது. முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சரால்தான் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஓடும் வண்டியா ஓடாத வண்டியா என தெரிவித்தார். கொழும்பு நம் நாட்டின் அண்டை நாடான இலங்கையில் யானைகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருகிறது. வட மத்திய மாகாணத்தில் மின்னேரியா தேசிய பூங்கா உள்ளது. இங்குள்ள யானைகளை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணியர் வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பூங்காவை ஒட்டியுள்ள ரயில் பாதையில் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணியர் ரயில் நேற்று முன்தினம் சென்றது. அப்போது அந்த வழித்தடத்தை திடீரென கடக்க முயன்ற காட்டு யானைகள் கூட்டத்தின் மீது அந்த ரயில் மோதி தடம் புரண்டது. இந்த விபத்தில் 4 குட்டி யானைகள் உட்பட 6 யானைகள் பலியாகின. ரயில் பயணியர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தாவேகா ஆண்டு விழாவில் 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி. புதுச்சேரியில் போதையில் நண்பரை தாக்கி மொபைல் போன் மோதிரத்தை பறித்து சென்ற 2வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து பாலியல் வன்புணர்வு செய்த கணவருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து பாக்ஸோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.